ம்? வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் விபீஷ்ணன் அடைக்கல படலத்தின் தொடர்ச்சி. ஐயனே, ஒருவர் எத்தனை அறிவாளியானாலும் பகைவருடன் சேர்ந்தாரானால் அவர்கள் அழிவது நிச்சயம். விபீஷ்ணன் நற்குணமுடையவன்தான் என்றாலும் அவன் அரக்கர் குலத்தில் தோன்றியவன். எனவே அவனுக்கு மட்டும் எங்கிருந்து குலத்தின் குணங்கள் மறைந்துவிடும்? அரக்கர்களுக்கு வஞ்சனையால் வெவ்வேறாக இருப்பதாகிய ஒரு பழக்கம் உண்டு. அப்படி இருக்கையில் நாம் அவனை ஏற்றுக்கொள்வதை உலகத்தவர் சரியென்று ஒப்புக்கொள்வார்களோ? பகைவராகிய சத்துருக்கள் எப்போதும் வஞ்சனையே விரும்புவர். ஆகவே அவர்கள் நம்மை ஏமாற்றுவதற்கு முதலில் நமக்கு வெற்றியை தருவார்கள். நமக்கு நேர்ந்த குறையையும் போக்குவார்கள். ஆனால் தக்க சமயம் வாய்த்ததும் அவர்கள் நம்மையே சூழ்ந்து கொள்வார்கள். மேலும் சிறுமதி படைத்தவரை சேர்த்துக் கொள்வது சிறப்பை தருவதாகுமோ? வேதங்களையும் யாகங்களையும் கெடுத்து அந்தணர்களுக்கு தீமையும் தேவர்களுக்கு துன்பத்தையும் கொடுக்கின்ற கொடிய அரக்கர்கள் தம் குலப்பண்பிலிருந்து மாறுவார்களோ? அப்படிப்பட்ட அரக்கர்களால் நம்மிடத்து வந்து சேர்வாரானால் தீக்குணம் இல்லாதவராய் நம்மேல் அன்பு செய்வார்களோ? நம்மிடம் அடைக்கலம் புகுந்தார்கள் என்ற காரணத்தால் நாம் இவ்வரக்கர்களுக்கு அபயம் அளித்தோமையானால் பிற்காலத்தில் இவர்களால் நமக்கு தீமை நேர்ந்த போதிலும் இவர்களுடைய உதவியால் நாம் உயிரை பிறர் பறித்த போதிலும் நாம் இவர்களை கைவிட முடியாது. அப்படி கைவிட்டோமானால் பழிப்புக்கு நாம் ஆளாவோம். மேலும் அதனால் தரும தேவதையும் நம்மேல் சினம் கொள்ளும். முதலில் தீமை தராதது போல் தோன்றி பின்பு தீமை தருவதே அரக்கர்களின் செயலாகும். தாங்கள் முன்னாளில் பிராட்டியாருடன் காட்டில் வசிக்கையில் பொன்மானாக வந்து இன்றளவும் அதனால் தங்களுடைய துன்பத்தை தந்தவன் மாரீசன் அல்லவா? அவனுடைய வருகையும் இப்போது நேர்ந்த விபீஷ்ணனின் வருகையும் ஒன்றாகும் என்று தன் கருத்தை தெரிவித்தான் ஜாம்பவான். அப்போது நீலன் ஸ்ரீராமரை நோக்கி, பகைவரை துணையாக கொள்வதற்கும் சில முறைகள் உள்ளன. எல்லையற்ற நூற்கேள்வியுடையவரே, அவற்றை நான் தங்களுக்கு தொகுத்து கூறுகின்றேன். இது ஒரு குரங்கின் சொல் என்று இகழாமல் கேட்டருள்வீர். தமது சுற்றத்தாரை கொன்ற பகைவருடன் போரிட முடியாமல் வலிமையிழந்து வந்தவரும், தமது மனைவியரை பிறர் கெடுத்ததனால் கோபம் மிகுந்த உள்ளத்துடன் வந்தவரும், பெரும் பொருளை இழக்கச் செய்ததனால் சீற்றம் கொண்டு வந்தவரும், பேர அபிமானத்துடன் பொருந்திய தன்மை உடையவரும், போரிலே புறமுதுகிட்டு ஓடி வந்தவரும், பங்காளிகளால் ஏழ்மையடைந்து வந்தவரும், பிறருடைய சுற்றத்தினரை கொன்று அழித்து வந்தவரும், தன் நாட்டு அரசாங்கத்தின் ஆணையால் துன்பமடைந்து வந்தவரும், சுற்றத்தாரை கொன்ற பகைவரிடத்தில் தோற்று வந்தவரும் ஆகியவர்கள் பகைவரின் சகோதரராக இருந்தாலும் நம்மை சரண் புகுந்தால் அவர் நம்மால் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் ஆவார். ஆனால் விபீஷ்ணன் நம்மிடம் வந்ததை பார்க்கையில் அவன் வரவு இப்படிப்பட்டதாக இல்லை. இவன் வந்த காலத்தை ஆராய்ந்து பார்த்தாலும் கற்றுள்ள நூல்களின் மூலமாக சிந்தித்து பார்த்தாலும் தன் தமையனை வெறுத்து வந்தவனது நல்லொழுக்கத்தையே பார்த்து நாம் மனம் தெளிந்து நம்புவதற்கு முடியுமோ என்று சொன்னான். மற்றவர்களும் பகைவரை துணையாக கொள்வது தகாது என்று ஒருமுகமாகச் சொன்னார்கள். ஸ்ரீராம பிரான் கடைசியாக அனுமனை நோக்கி, மாருதி, உன் கருத்து என்ன என்று வினாவினார். மாருதி உடனே அண்ணலுக்கு தன் கருத்தை கூறத் தொடங்கினான். ஐயனே, சிந்தித்து பார்க்கையில் தம்மை வந்து சேர்ந்தவர்கள் அறிவில்லாதவர்கள் ஆனாலும் அவருக்கு அடைக்கலம் தருவது உம்மை போன்றவர்களின் செயல். அறிஞர்களான எத்தனையோ பேர் தம் கருத்தை தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இனி நான் என் கருத்தை சொல்ல வேண்டுவதும் உண்டோ? தூய குணத்தினரான இந்த அமைச்சர்கள் துணிந்து கூறிய விஷயம் மிகவும் தூய்மையானதே. ஆயினும் ஒன்று சொல்வேன். இவர்கள் எல்லோரும் கூறியது போல விபீஷ்ணனை தீவன் என்று நான் சந்தேகிக்கவில்லை. அதற்கு உண்டான காரணங்கள் உள்ளன. அதனை நான் இப்போது சொல்ல வேண்டும். வஞ்சகர் மூலம் அவரது வஞ்சத்தன்மைகளை காட்டிவிடும் வஞ்ச எண்ணம் கொண்டவரால் தமது வஞ்சத்தன்மையை ஒரு நாளும் மறைத்துவிட முடியாது. மேலும் பகைவர் நம்மை அடைக்கலமாக விரும்பி வந்து சேர்வாரோ? இருள் பள்ளத்தை அன்றி வெளிச்சம் மிகுந்த மேட்டில் அதிகமாக தோன்றுமோ? ஆகையால் கள்ளத்தனத்தால் உண்டாகும் அனைத்தும் ஒருத்தருடைய மனதிலே தான் தங்கியிருக்கும். ஆனாலும் அவர் மனதில் தங்கிய கள்ளத்தை அவரது முகம் தமது வாயில் இருந்து பேச்சு வருவதற்கு முன்பே சொல்லிவிடும். வாலி இறந்து போக அவனது அரசை சுக்ரீவன் உமது வில் ஆற்றலால் பெற்றதை அறிந்த பிறகே விபீஷ்ணன் தர்மமூர்த்தியாகிய உம்மை சரணமடைந்து மேலான அரசை பெறலாம் என்று வந்துள்ளான்.
நீதிநெறி தவறிய அரக்கர்களுடைய அரசு நிலைக்காது என்பதையும், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தம்பிக்கு தன் அரசை ஈந்தருளிய உமது அருளையும் அறிந்து விபீஷ்ணன் உம்பால் விரும்பி வந்து சேர்ந்தான். பகைவருடன் தமையனுக்கு போர் ஏற்பட்ட சமயத்தில் அவனை பிரிந்த இவன் வஞ்சகமாக நம்மை ஏமாற்றுவதற்கே வந்திருக்கின்றான் என்று சிலர் நினைக்கக்கூடும். அது சரியானது என்றும் எனக்கு தோன்றவில்லை. ராவணனுடைய முறையற்ற செயலைக் கண்டு வருந்திய போதிலும் உமது நிலைமையை அவன் பூரணமாக அறிந்துள்ளான். ஆனால் பிராட்டியை ராவணன் கவர்ந்த நாள் முதல் அவனுக்கு நற்புத்தி கூறி நின்றான். ஆனால் அவனோ பீஷ்ணனின் சொல்லை கேட்கவில்லை. வாலியை கொன்று நீர் வானர சேனையுடன் இப்போது ராவண போருக்கு எழுந்ததைக் கண்டு அவன் இனி தன் தமையனுக்கு நாசம் நேரும் என்பதை அறிந்தான். அந்த நாசம் தமையனின் முறையற்ற செயலாலேயே அவனுக்கு நேர்ந்தது என்பதையும் விபீஷ்ணன் புரிந்து கொண்டான். இவ்வாறு ராவணனுக்கு அழிவு நேர்வது பரம்பொருளின் அருள் திறத்தாலேயே என்று அவன் முடிவு செய்தான். உண்மை பரம்பொருளாகிய உம்மை அடைந்து அரக்கர் குலத்தில் பிறந்த பாவத்தை போக்கிக் கொள்ள அந்த விபீஷ்ணன் விரும்பி தமையனை விட்டு பிரிந்து வந்தான். ஆகவே அவன் வந்த காலம் ஏற்ற காலமே ஆகும். அரக்கர்களோ மாயச் செயல்களில் வல்லவர்கள். அப்படிப்பட்ட மாயச் செயல்கள் அறியும் வகையில் தேர்ந்த விபீஷ்ணாத்யார் தாமே நம்மிடம் வந்து சேர்ந்தார்கள். பாம்பின் கால் பாம்பறியும் அன்றோ. ராவணாதியர் நம்மோடு போர் செய்யும் காலத்து ஏதேனும் மாயம் செய்தால் விபீஷ்ணாத்யார் அதனை நமக்கு தெரிந்து கூறுவார். மேலும் அந்த அரக்கர்களுக்கு எதிராக மாயம் செய்ய வேண்டுமானாலும் செய்வார். இதனால் கொண்டாடுவதற்கு அருமையான நன்மையும் நமக்கு எளிதில் கிடைக்கும். அரக்கர்களுடைய தீமையை தெளிவாக அறிவது அருமையானது. இவர்கள் நம்மை கொன்றுவிடும்படியான செயலை செய்வார்கள் என்று சிலர் நினைக்கக்கூடும். வலிய பகைவரிடத்தில் சந்தேகம் கொள்வது போல இவர்களால் நமக்கு தீங்கு ஏற்படுமா என்று எளிமைப்பட்டு வந்துள்ள இவர்கள் விஷயத்தில் சந்தேகிக்க இடமில்லை. நான் முன்பு இலங்கைக்கு சென்றபோது ராவணனை நெருங்க என்னை கொல்லும்படி அவன் கட்டளையிட்டான். அப்போது விபீஷ்ணன் தூதரை கொல்வது தகுதியான செயலில்லை. அச்செயல் பழிப்பையும் இழிவையும் நமக்கு ஏற்படுத்தும். இப்போது இத்தூதனை கொன்றுவிட்டால் அவன் சென்று எப்படி பகைவர்களுக்கு செய்தியை தெரிவிப்பான்? பகைவர் நம்முடன் வந்து போர் செய்வார்கள். இவனை கொல்லாமல் விட்டால் இவன் சென்று பகைவருக்கு செய்தியை உரைப்பான். பின்பு பகைவர் போருக்கு எழ அவருடன் போர் செய்து வெற்றி பெறும் தொழிலுக்கு இத்தூதனை கொல்வதால் இடையூறு செய்தவராவோம். மகளிரை கொல்வதும் கோழைகளை கொல்வதும் தமக்கு தீங்கிழைத்தார் என்றாலும் தூதுவரை கொல்வதும் குற்றமான செயலாகும் என்று ராவணனிடம் தந்திரமாகவும் அறிவுடனும் தக்க வேளையில் சொல்லி தடுத்தான். இவனுடைய பொன் மாளிகைக்கு முதன்முறையாக சென்ற காலத்திலும் பின்பு அந்த மாளிகையின் பக்கமாக தெரிந்த காலத்திலும் நல்ல சகுனங்கள் தோன்றின. மேலும் விபீஷ்ணனை பற்றி நான் அறிந்துள்ள செய்தி ஒன்று உண்டு. அதை சொல்கின்றேன். விபீஷ்ணனது மகளாகிய திரிசடை பிராட்டி வருந்திய போது அன்னையே பிரம்மதேவன் கொடுத்த சாபம் ஒன்று ராவணனுக்கு உண்டு. ஆதலால் உம்மை அவன் தொடுவானானால் அக்கணமே தலைவெடித்து இறந்து போவான் என்று சொல்லி தேற்றினாள். இப்படி விபீஷ்ணன் மட்டுமில்லாமல் அவனை சேர்ந்தவரும் நற்குணம் உடையவராக இருக்கின்றார்கள். ராவணன் பெற்ற மிக்க வரங்களும் மாயச் செயலும் தீய குணங்களும் உமது அம்புபட்ட மாத்திரத்தில் பூரணமாக அழிந்து போய்விடும். இதனை நன்கு அறிந்துணர்ந்து விபீஷ்ணன் நீரே பரம்பொருள் என்பதை தெளிந்தான். உடனே உம்மை பற்றுக்கோடாக கொண்டு உம்மிடம் அடைக்கலம் தேடி வந்தான். இவனை போன்ற தத்துவ ஞானமும் வரங்களும் மனமோந்து கை கொண்டுள்ள கருணையும் கொண்டவர் அரக்கரில் வேறு யார் இருக்கின்றார்கள்? நீர் ஒருவரே சகல அரக்கர்களையும் கொல்லும் வலிமை படைத்தவர். அப்படி இருக்க எளியவனாய் வந்துள்ள விபீஷ்ணனால் தமக்கு தீங்கு நேருமோ என்று சந்தேகம் கொள்ளலாமோ? கடலின் நீரை கிணறு கொண்டு போக முடியாதது போல பரம்பொருளாகிய உமக்கு இவனால் யாதொரு தீங்கும் செய்ய முடியாது என்பது நிச்சயம். பகைவரை சேர்ந்தவன் என்று இவனை ஒதுக்கிவிட்டோமானால் அரச நீதி உணர்ந்தவர்கள் இதை அறிந்து நம்மை கேலி பேசி சிரிக்க மாட்டார்களோ? அவர்கள் கேலி பேசுவதற்கு அது ஒரு விஷயமாகிவிடாதோ? அண்ணன் தம்பியாக இருந்த போதிலும் பொருள் காரணமாக தமக்குள் மாறுபட்டு ஒருவருக்கொருவர் பகையாவதை நாம் கண்கூடா காணவில்லையா? இது இயற்கையே. இதனால் எல்லாம் யோசித்து பார்க்கையில் விபீஷ்ணன் நல்ல எண்ணத்துடனே உம்மை தேடி வந்துள்ளான் என்று அடியவனாகிய நான் அறிந்துள்ளேன். எனினும் உமது கருத்தை நான் அறிய மாட்டேன். அனுமன் கூறிய நீதியான சொற்களை கேட்டு ராமபிரான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். அவர் உடனே அனுமனை பார்த்து, பேரறிஞனே, நீ கூறிய வார்த்தைகள் மிகவும் நன்றாக இருந்தது என்று அவனை கொண்டாடி கூறினார். தொடரும்.
வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.